ஹாய், நாங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ப்ளகின் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெர்மிஷன் ஹேண்ட்லர் அப்படிங்கக்கூடிய ப்ளகின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக பெர்மிஷன் ஹேண்ட்லர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன டெமோவில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பெர்மிஷன் ஹேண்ட்லர் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, உங்கள் அப்ளிகேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் ஆப்ஸுக்கு வந்து நீங்கள் நிறைய பெர்மிஷன்ஸ் ஆட் பண்ண வேண்டியது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் யூசர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பெர்மிஷன் யூஸ் பண்ணலாம், கேமரா பெர்மிஷன், மைக்ரோஃபோன், நிறையா பெர்மிஷன்ஸ் இருக்குல்ல ஃபார் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி பர்பஸஸ். ஸோ அந்த பெர்மிஷன்ஸை வந்து நீங்கள் யூசர்கிட்ட எப்படி வாங்கலாம் அப்படின்னா, பை யூஸிங் திஸ் பெர்மிஷன் ஹேண்ட்லர். இட் இஸ் அ மோஸ்ட் பாப்புலரான ஒரு ப்ளகின் ஃபார் பெர்மிஷன் ஹேண்ட்லிங். நிறைய ப்ளகின்ஸ் இருக்குது, பட் பெர்மிஷன் ஹேண்ட்லர் அப்படிங்கிறது மோஸ்ட் பாப்புலர் ப்ளகின். ஸோ அரௌண்ட் 416 likes and 99% பாப்புலாரிட்டி இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஹைலி மெயின்டைனபிள். அதாவது 38 days முன்னாடி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே செட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. சப்போஸ் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த சில கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெமோ ப்ராஜெக்ட்டை நான் காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய டெமோ ப்ராஜெக்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிளி த ஃப்ளட்டர் ப்ளூ அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வேர்ட் மட்டும்தான் இருக்கும். வெல்கம் டு தி ஃப்ளட்டர் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கோட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த ஆப்பில் ஆண்ட்ராய்டு ஆப்பில் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெர்மிஷன் ஹேண்ட்லர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ப்ளகின் ஆட் பண்ணணும். பெர்மிஷன் ஹேண்ட்லர் அப்படிங்கக்கூடிய ப்ளகினை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நேட்டிவாக சில சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோல்டருக்குள்ளே ஆப்புங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய build.gradle அப்படிங்கக்கூடிய அந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடயம் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா கம்பைலர் சிச்சுவேஷன் 33 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த கோடில் என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து கம்பைலர் டிகேவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா. இங்கே வந்து டிஃபால்ட்டாக flutter.compilers டிகேவேஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு 33ன்னு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் வந்து கிரேடல் ப்ராப்பர்ட்டிஸில் ஆண்ட்ராய்டு எக்ஸும் எனேபிள் ஜெட்லிஃபயரும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய அந்த விஎஸ் கோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல gradle.properties இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஃபைலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல அந்த ஃபைல்ஸ் வந்து இருக்கும். டிஃபால்ட்டாக நீங்கள் புதுசாக ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டுமே ஆட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஆண்ட்ராய்டு எக்ஸும் ஜெட்லிஃபயர் சப்போர்ட்டும் ஆண்ட்ராய்டு இப்போ எல்லா ப்ராஜெக்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட்ராய்டுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் அதிகமாக கிடையாது. அண்ட் ஐஓஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சில அந்த பாட் ஃபைல்ஸ் மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாட் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் ஐஓஎஸில் ஆட் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஐஓஎஸில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கிற மாதிரி வரும். அண்ட் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டெமோ ஆப்பில் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இதனுடைய ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணலாம். ரீரன் பண்ணலாம். ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ரீரன் பண்ணலாம். அந்த மீன் டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சின்ன யூஐ சேஞ்சஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன பெர்மிஷன்ஸ் வேணும்னு பார்க்கணும் இல்லையா. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து பெர்மிஷன்ஸ் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ பெர்மிஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸ் தான் ஆட் பண்ணணும். ஸோ மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸாக எதுக்காக அப்படின்னா, உங்கள் ஆப்புடைய ஓவரால் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய யூசருக்கோ உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் லைக் ப்ளே ஸ்டோருக்கோ வந்து தெரியணும், உங்கள் மொபைல் ஃபோனுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் முன்னாடி இருந்த ப்ளே ஸ்டோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அதாவது உங்களுடைய மொபைலுக்கு வந்து இந்த ஃபோன் சப்போர்ட்டடாக இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலில் இந்த பெர்மிஷன்ஸ் இந்த ஆப் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முதல்ல இந்த ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி அந்த ப்ளே ஸ்டோருக்கு தெரியும் அப்படின்னா, பை யூஸிங் ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட். ஸோ மேனிஃபெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓவரால் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆப்பில் என்னென்ன தேவை, அதாவது இந்த ஆப் வந்து கேமரா பேஸ்டான ஆப்னா கேமரா இருந்தால் தான் இந்த ஆப் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ கேமரா பெர்மிஷன், கேமரா ஹார்ட்வேர் அப்படிங்கிறது முக்கியம். அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கான்ஃபிகரேஷனில் கொடுத்துருப்போம். இந்த வீடியோ சொல்லுங்கள். ஸோ அதான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த இடத்துல கொடுத்துருப்போம். ஸோ என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம கான்ஃபிகரேஷன்ஸில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதுக்காக அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்கள் ஆப் அதாவது இந்த ஆப்ஸ் லைக் ப்ளே ஸ்டோர் வந்து உங்களுக்கு தெரியும், அதை கண்டுபிடிக்கும். லைக் எப்படி வந்து யூஸ் பண்ணலாம், உங்கள் ஆப்போடைய பெர்மிஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம், எப்படி வந்து ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட்டை கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்னா,
ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இன் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஓப்பன் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோல்டர் மட்டும் என்ன ஆகுனா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம எதுக்காக ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து இந்த மாதிரி நேட்டிவ் கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அதிகமான என்னென்னா அந்த சஜஷன்ஸ் அந்த நிறையா வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபார்மேட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவோம்னா ஆண்ட்ராய்ட் நேட்டிவ் சேஞ்சஸ் எல்லாமே வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் பண்ணுறது இஸ் பெஸ்ட். நீங்கள் ஓவரால் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ தான் நீங்கள் வந்து ஃப்ளட்டரே பண்ணுறீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் விஎஸ் கோட்லேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறது இஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபார் ஆண்ட்ராய்ட் நேட்டிவ் கோட் சேஞ்சஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்டில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா டவுன்லோட் ஃபைல்ஸ் நிறையா ஆகும் இந்த இடத்துல. நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டாஸ்க் நிறையா ரன் ஆகிட்டே இருக்கும். ஐ திங்க் உங்களுக்கு லெட் மீ ஷேர் திஸ் திங். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராஜெக்ட்ஸ், அதாவது இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும் இந்த இடத்துல இவ்வளோ ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எதுக்காகனா இனிஷியலாக வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் நேட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். 10 minutes later. ஸோ நீங்கள் வந்து இப்போது ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பாத் ப்ரொவைடர் ப்ளகின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பில் வந்து ஃபெயில்ட் ஆகும்னு சொல்லி காட்டும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ அது ஒன்றும் இல்லை, அது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சால்வ் பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் உங்களுடைய விஎஸ் கோட் போய்க்குங்க. ஸோ விஎஸ் கோடில் வந்து டெர்மினலில் என்ன பண்ணுங்கள், ஃப்ளட்டர் க்ளீன் ரன் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளட்டர் க்ளீன் ரன் பண்ணிங்கன்னா உங்களுடைய எல்லா அதாவது நீங்கள் இம்போர்ட் பண்ண எல்லா பேக்கேஜஸும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை டெலீட் பண்ணிடும். டெலீட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுங்கன்னா அவங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவுக்கு வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் திருப்பி என்ன பண்ணுங்கன்னா சிங்க் வித் கிரெடில் கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ அது வந்து என்னன்னா அந்த பாத் ப்ரொவைடர் அப்படிங்கக்கூடிய அந்த பிளகின் மட்டும் என்ன பண்ணுன்னா சில கான்ஃப்ளிக்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த கான்ஃப்ளிக்ஸ் வேணாம் அப்படின்னா இது ஒரு சிம்பிள் ட்ரிக், இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பில் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ பில் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஆண்ட்ராய்டுடைய ஃபோல்டர்ஸ் தனியாக கிரேடில் அண்ட் கிரேடில் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு இல்லையா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேனிஃபெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டுடைய மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இதில் காட்டும். ஸோ ஆண்ட்ராய்ட் மேனிஃபெஸ்ட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்புடைய நேம் இருக்கும், நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நம்ம இதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெர்மிஷன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன பெர்மிஷன்ஸ் ஆட் பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூசர்ஸ் பெர்மிஷன் கொடுங்க. அதாவது யூசர்ஸ் ஸ்டில் ஆப் வந்து இண்டெக்ஸ் ஆகிட்டு இருக்கு, ஒரு 2 minutes கொடுக்கலாம். 5 minutes later. ஸோ இண்டெக்ஸிங் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம யூசர்ஸ் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணலாம். ஸோ யூசர்ஸ் பெர்மிஷன் கொடுத்தாங்க. யூசர்ஸ் பெர்மிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எனக்கு வந்து இப்போது கேமரா பெர்மிஷன் வேணும் அப்படின்னா கேமரா அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். அதே போல் வந்து எனக்கு ஸ்டோரேஜ் பெர்மிஷன் வேணும், அல்லது எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோஃபோன் ஆடியோ அதாவது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் ஆடியோ ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். அதே போல் உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரீட் ஸ்டோரேஜ், ரீட் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைல்ஸை ரீட் பண்ணலாம். அதே போல் யூசர்ஸ் பெர்மிஷன் ரைட் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய பெர்மிஷன் நீங்கள் ரைட் பண்ணலாம். இன்னும் வெர்ஷன்ஸ் அதாவது ஆண்ட்ராய்ட் 12க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும். அதாவது ஃபோட்டோஸ்னால் ஃபோட்டோஸ் ரீட் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மீடியாவில் ஸோ ஆண்ட்ராய்ட் 12க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பெசிஃபிக்கான பெர்மிஷன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேஷன் அப்படின்னா ஆக்சஸ் ஃபைன் லொக்கேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஆப் லொக்கேஷன் யூஸ் பண்ணுறதா. ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு நிறையா பெர்மிஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ பெர்மிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன பெர்மிஷன்ஸ் வேணுமோ எல்லா பெர்மிஷன்ஸும் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ பெர்மிஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ நான் இன்னொன்று சொன்னேன் இல்லையா, அதாவது மேனிஃபெஸ்ட்டில் உங்களுக்கு ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேட்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து யூசர்ஸ் ஃபீச்சர் அப்படிங்கிற டேக் ஆட் பண்ணிட்டு சப்போஸ் வந்து கேமரா ஹார்ட்வேர் வேணும் அப்படின்னா ரெக்வயர்டான்னு கேட்டால் ட்ரூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்தெந்த மொபைல் ஃபோன்ஸில் கேமரா இருக்கோ அந்த மொபைல் ஃபோன்ஸில் மட்டும்தான் உங்கள் ஆப்புங்கிறது சப்போர்ட் ஆகுங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறோம். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா அந்த இடத்துல யூஸ் டேக் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுடைய விஎஸ் கோடில் போயிட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதாவது ஸோ உங்களோட விஎஸ் கோடுக்கு வந்துட்டு நீங்கள் எகெயின் என்ன பண்ணுங்க அப்படின்னா
டெர்மினலில் flutter get அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அண்ட் ஆப்வியஸ்லி ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு இல்லையா, நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். கெட் பண்ணதுக்கப்புறம் எகெயின் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்ளிகேஷனை. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பட்டன் வந்து நம்ம ஆட் பண்ணலாம், அதாவது ஒரு ஃபில்டு பட்டன் ஆட் பண்ணலாம். அந்த ஃபில்டு பட்டனில் ஒரு சைல்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அலோவ் கேமரா பெர்மிஷன் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். அலோவ் கேமரா பெர்மிஷன். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எப்படி நம்ம பெர்மிஷன் ரெக்வஸ்ட் பண்ணுறதுன்னா பெர்மிஷன் டாட் என்ன பெர்மிஷனுடைய நேம் டாட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் பண்ணக்கான டைலாக் வந்து உங்களுக்கு பாப் ஆகும். ஸோ நமக்கு ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல அலோவ் கேமரா பெர்மிஷன் இருக்கு இல்லையா, ஸோ நான் அலோவ் கேம் கொடுக்குறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பெர்மிஷன் கேட்குது இல்லையா. ஸோ வென் யூசிங் த ஆப் ஒன்லி திஸ் டைம் டு நாட் அலோவ் இந்த ஆப்ஷன் கேட்குது இல்லையா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ரெக்வஸ்ட் பண்ணுறது. ஸோ ரெக்வஸ்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதே தான், பட் இது ஒரு அசின்க்ரனைஸ் ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக அசின்க்ரனைஸ் ஃபங்க்ஷனில் வெயிட் இதே டைலாக்கை வச்சுட்டு இதே கண்டென்ட்டை வச்சுட்டு டாட் இஸ் கிராண்டட். ஓகேங்களா, இஸ் கிராண்டட்னா நமக்கு வந்து லாகில் வந்து என்ன பண்ணுங்கன்னா பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லி வரணும். இல்லைன்னா பெர்மிஷன் டினைடு. இல்லைன்னா நம்ம லாக் பெர்மிஷன் டினைடு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பெர்மிஷன் செக் பண்ணலாம். அதாவது நீங்கள் கிராண்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா. இது கிராண்டட் மட்டும் இல்லை, இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டாட் இஸ் கிராண்டட், இஸ் டினைட், இஸ் லிமிட்டட், இஸ் பெர்மனென்ட்லி டினைட், இஸ் ப்ரொவிஷனல், இஸ் ரெஸ்ட்ரிக்டட். இது ஒன்றும் ஒரு ஏபிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொவிஷனல் அப்படின்னா அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த ஒரு டைலாக் பாக்ஸ் காட்டும், அந்த பர்டிகுலர் ரீசனுக்காக நம்ம கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணுறது. பெர்மனென்ட்லி டினைட்னா டு நாட் அலோவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ செட்டிங்ஸில் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரெக்வஸ்ட் டைலாக் பாக்ஸே வராது. ஸோ உங்களால் ரெக்வஸ்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு 2 டைம்ஸ்க்கு மேலே நீங்கள் டு நாட் அலோவ் கொடுத்தாலும் என்ன ஆகுனா டோட்டலாக பிளாக் ஆகிடும். ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய் தான் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதையும் நீங்கள் யூஸர் ரீடைரக்ட் பண்ணுறதுக்காக இந்த பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இஸ் லிமிட்டட்னா அது வந்து ஃபார் ஒரு பர்டிகுலர் லிமிட்டட் ரிசோர்ஸ் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோட்டோஸ் அப்படின்னா பர்டிகுலர் ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 12 மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஸோ கிராண்டட்னா தெரியும், டினைட்னா தெரியும். ஸோ இதுக்காக இவ்வளோ பெர்மிஷனுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை ரீரவுட் பண்ணுறேன். ஸோ நான் அளவு கொடுக்குறேன். நான் வந்து ஒன்லி திஸ் டைம் அப்படின்னா லிமிட்டட் ஆக்சஸ். ஆக்சுவலாக வென் யூஸிங் த ஆப் அப்படின்னு கொடுத்தா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாகில் தெரியும் இந்த இடத்துல பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா. ஸோ அதுதான் நான் இன்னொரு தடவை கொடுத்தா ஓகே ஆல்ரெடி பெர்மிஷன் கிராண்டட் அப்படிங்கிறதுனால ரெக்வஸ்ட் பண்ணாது. ஸோ அந்த டைலாக் பாக்ஸ் வராது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பெர்மிஷன் ஹேண்ட்லர் அப்படிங்கக்கூடிய பிளகின். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.